வணக்கம் இணையதளவாசிகளே, ஹாய் நெட்டிசன்ஸ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது என்னோட முதல் ஜியோ பாலிட்டிக்ஸ் வீடியோ. ஸோ ஒரு திருக்குறள்ல இருந்து நான் என்னோட பதிவை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். இந்த திருக்குறளில் இருக்க அர்த்தம் போல் எப்பயுமே இந்த சேனலில் உங்களுக்கு வேல்யூபிளான ரிலையபிளான இன்ஃபர்மேஷன், பகுத்தறிஞ்சு ஆராய்ந்த உண்மையான தகவல்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோட நோக்கமும் கூட. வெல்கம் ஆல். நாம இப்போ பேச போறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரானுடைய வார் பத்தி தாங்க. அலி ஹொசைனி கமனை 19 ஏப்ரல் 1939 டு 28 பிப்ரவரி 2026. இவர் தான் ஈரானோட இரண்டாவது நீண்ட நாள் பதவியில் இருந்த சுப்ரீம் லீடர் என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி 3வது இராணுவ பிரசிடென்டாக தான் தன் பதவியில் இருந்தார். இவரோட ஆஸ்தான குருவான அயத்தொல்லா கமனை 1989 இறந்ததுக்கு அப்புறம் தன்னை ஒரு சுப்ரீம் லீடராக மாற்றிக்கொண்டு அயத்தொல்லா அலி கமனை என்ற அடைமொழியையும் இணைத்து கொண்டு ஈரானில் 2வது அதிக நாள் ஆட்சியில் இருந்த சுப்ரீம் லீடர் கூட. சுமாராக 39 வருஷம் 6 மாதம் ஆட்சியில் இருந்தார். அயத்தொல்லா அலி கமனை இறக்கும்போது அவருக்கு வயசு 86. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அயத்தொல்லா அலி கமனையை ஜனவரி 2026 கொல்லணும்னு திட்டம் போட்டு பிப்ரவரி 2026 கொன்னாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இது நீண்ட நாள் பிளான் பண்ண ஒரு தந்திரம் தான். எப்படின்னா 2020 அன்றைய காலகட்டத்தில் ஈரானோட மேஜர் ஜெனரல் கொசம் சொலைமானி ஈராக்கில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அமெரிக்கா தன்னுடைய உளவு படைகளை வச்சு வேவு பார்த்து ஈராக்கோட பாக்தாத் ஏர்போர்ட்ல கொன்னாங்க. அவங்க சுலைமானியை கொன்ன அப்பவே அடுத்த டார்கெட் அயத்தொல்லா அலி கமனையை போட்டு தள்ளணுன்றதான். அன்றைய ஈரான் ஜெனரல் கொசாம் சொலைமானியை கொன்னதுக்கப்புறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாங்க. ஈரானில் கட்டாயமான ஆட்சி மாற்றம் வேணும்னா இப்போ இருக்க சில தலைவர்களை கொன்னா மட்டும்தான் அங்கே ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியுன்றதை அவங்க உறுதியாக இப்போவும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அமெரிக்கா கொசாம் சொலைமானியை கொன்னபோது அதில் இஸ்ரேலுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் பரவலாகவே பரவிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அயத்தொல்லா அலி கமனையை கொன்னபோது அதில் இஸ்ரேலோட மொசாடோட அமைப்பின் பங்கு மிகப்பெரியது என்று எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அமெரிக்கா எப்படி அன்றைய ஈரான் மேஜர் ஜெனரல் கொசாம் சொலைமானியை கொன்னாங்க? 2003 சதாம் ஹுசைனை ஈராக்கில் சிறைபிடிச்சு தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அமெரிக்கா 3 இராணுவ தளத்தை ஈராக்கில் அமைச்சாங்க. அது மட்டும் இல்லை, சில எண்ணெய் வளங்களும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இருந்தே ஈரானில் என்னென்ன நடக்குது அப்படின்னு வேவு பார்த்து எந்தெந்த லீடர் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சுலைமானி பாக்தாத் ஏர்போர்ட் ஈரானில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கும்போது தன்னோட ட்ரோனை வச்சு அமெரிக்கா கொண்டுட்டாங்க. இப்போ புரியுதா ரஷ்யா ஏன் உக்ரைனை நேட்டோ நாடுகளுடன் சேர வேணான்னு 3 வருஷமாக வார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு? ஏன்னா அமெரிக்கா தனக்கு போட்டியாளனாக இருக்க நாடுகளை பக்கத்து நாட்டுக்கு போய் இராணுவ தளங்களை அமைச்சு அங்கே அந்த நாட்டில் ஒரு புது கிளர்ச்சியை உண்டு பண்ணி அந்த நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அயத்தொல்லா அலி கமனையோட மறைவுக்கு பின்னாடி ஈரானுடைய IRGC ஈரான் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ் தன்னோட அடுத்த ஈரான் சுப்ரீம் லீடரை கூடிய விரைவில் அறிவிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொன்ன அடுத்த சில நிமிடங்கள்லேயே இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கேட்ஸ் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. The Iran's new leader will be an unequivocal target for elimination, no matter what his name is or where he hides. அப்படின்னா ஈரானுடைய புது
சுப்ரீம் லீடர் யாராக இருந்தாலும் எங்கே ஒளிந்திருந்தாலும் அவரை போட்டு தள்ளுவோம் அப்படின்றது தான் அதோட ஸ்டேட்மெண்ட். இதற்கிடையே ஈரான் தன்னோட அடுத்த சுப்ரீம் லீடராக முஸ்தபா கமனியை அறிவித்தாங்க. முஸ்தபா கமனிக்கு 63 வயசாச்சு. முஸ்தபா கமனை அலி கமனையோட 2வது பையன். முஸ்தபா பற்றி சில தகவல்கள் பரவிட்டே இருக்கு. அது என்னன்னா, முஸ்தபா கமனை ஹேஸ் நோ ப்ரையர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜ். முஸ்தபா கமனை ஹேஸ் நெவர் அட்டெண்டட் எனி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். 3வது ரூமர், முஸ்தபா கமனை வாஸ் மியர்லி அ கேட் கீப்பர் டு இஸ் லேட் ஃபாதர் அயத்துல்லா அலி கமனை. ஆமாங்க, முஸ்தபா கமனிக்கு எந்த ஒரு அரசியல் முன் அனுபவமோ நாலேஜோ இல்லைன்னு சொல்கிறாங்க. 2வது, அவர் ஈரானுடைய அரசு விழாக்களிலேயோ எந்த ஒரு செயல்பாடுகளிலோ இதுவரைக்கும் ஈடுபட்டது இல்லைன்னு சொல்கிறாங்க. 3வது, தன்னோட அப்பா அலி கமனை வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஜஸ்ட் அவர் போய் அந்த கேட்டை திறந்து மூடிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெளி உலகத்தை காட்டாமல் தான் முஸ்தபா கமனையை அவங்க வளர்த்துருக்காங்கன்றாங்க. ஸோ இப்போது நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ வீக்கான ஒரு நபரை ஏன் ஐஆர்ஜிசி ஈரான் தனது சுப்ரீம் லீடராக அவசரமாக அறிவித்தாங்க? இல்லை அந்த புது சுப்ரீம் லீடர் சொல்கிற அட்வைஸை கேட்டு அறிவுரையை கேட்டு தான் ஐஆர்ஜிசி தன்னோட அடுத்த நடவடிக்கைகளை எடுத்துக்க போகிறாங்களா? இன்னொரு பக்கம் ஈரான் தங்களோட புது சுப்ரீம் லீடர் மக்கள் மத்தியில் கூடிய விரைவிலேயே ஒரு உரையாடலை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை சொல்லி 2 நாளில் ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரு கிளைம் பண்ணாங்க. த ஈரான்ஸ் நியூ ரெஜிம்ஸ் லீடர்ஷிப் காம்பவுண்ட் வாஸ் டிஸ்மேண்டில்ட். ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரோட காம்பவுண்டை நாங்கள் அடித்து தரமட்டமாக்கிட்டோம். ஸோ இப்போது ஈரான் மக்கள் மற்றும் உலக மக்கள் எதிர்பார்த்த மாதிரி முஸ்தபா கமனி வெளியில் வந்து மக்கள் மத்தியில் பேசுவாருன்னு பார்த்தா வரல. அதற்கு மாறாக 2 நாளைக்கு முன்னாடி ஐஆர்ஜிசி ஒரு ஆடியோ டேப், அதாவது முஸ்தபா கமனி பேசிய ஒரு ஆடியோ டேப்பை ஒளிபரப்புனாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முஸ்தபா கமனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்னால சிவியராக இன்ஜூரி ஆயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அவரோட காலில் பலத்த சேதம் அடைஞ்சிருக்கனால அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தகவல் கொடுக்கல அப்படின்றத ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. இதற்கிடையில் முஸ்தபா கமனை இருக்கிற இடத்தையோ இல்லை முஸ்தபா கமனையை கொன்னாலோ $10 மில்லியன் பரிசு தொகை கொடுக்கப்படும்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கார். எஸ், தே ஹவ் செட் அ பவுண்டி ஆஃப் $10 மில்லியன் ஃபார் முஸ்தபா கமனை. இது நம்ம இந்திய மதிப்புப்படி 92.5 கோடி. இவனுக்கு தலை கொண்டவனுக்கு ஈரான், லெபனான், ஹெஸ்புல்லா, ஹமாஸ்க்கு எதிராக பல இராணுவ நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்த இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சமீப காலமாக எந்த ஒரு காணொலியும் வரவே இல்லை. திடீர்னு நேற்று ஐடிஎஃப் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதில் நெத்தன்யாஹூ ஈரானுக்கும் வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு காணொலி வந்திருந்தது. அதில் நெத்தன்யாஹூவுக்கு கையில் 6 விரல் இருந்ததாக ஒரு தகவல் பரவிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தோன்றது என்னன்னா, ஈரான் இஸ்ரேலை போட்டு அடித்த அடியில் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சா அப்படின்றதும் தெரியல. ஆமாங்க, பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேலை அடித்து நொறுக்குது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. சரி, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஏன் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொருளாதார அரசியல் இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பொருளாதார அரசியல் 1959 தொடங்கி 1963 செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? திஸ் பாலிசி வாஸ் ஃபார்முலேட்டட் இன் 1959 and implemented in 1963 by United States of America. இதற்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து முடிஞ்சால் டைம் இருக்கும்போது அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். இப்போது உலகத்தில் நடக்கிற பல வார்களும் இப்போது நடக்கிற பல வர்த்தகங்களும் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.